Hello viewers, welcome to Car Trainers, Personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற vehicle, Grand i10 Nios manual transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது drive on main roads for the very first time. நம்மளோட ட்ரெயினியோட ஹிஸ்ட்ரி வந்து பிஃபோர் 8 years அவங்க வந்து டிரைவிங் ஸ்கூலில் கற்றுண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டச் கிடையாது. அவங்களுடைய ஓன் காரில் ஃபஸ்ட்டு 2 days பேசிக் கண்ட்ரோல்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர் மெக்கானிசம், வெஹிக்கிளோட ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, ஸோ வெஹிக்கிளோட இன்டர்னல் மெக்கானிசம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன் ரோடில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், சேலஞ்சஸ், எந்தெந்த ரோடு எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மெயின் ரோடில் பீக் டைமில் ஒரு மூவிங் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கில் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடு கிடைக்கும் போது நல்லா கியர் ஷிஃப்ட் பண்ணி பழகுங்க. கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், இது மூணுதில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். கியர் பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக 3 things இருக்குது. ஒன்று வந்து கியர் எப்படி ஹோல்டு பண்ணணும், எந்த கியரில் என்ன ஸ்பீட் நம்ம மெயின்டைன் பண்ணணும், கியரோட ஷிஃப்டிங் எப்படி இருக்கணும், கியர் இன்க்ரீசிங் ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷன், இது எல்லாமே டீட்டெயில் நாலேஜ் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. எந்த ஒரு அப்டக்கல்ஸ் நடுவில் வரும் முதல்ல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்லோ பண்ணுறதில்ல, கிளச் ஏதி ஸ்மூத்தாக பிரேக்கு. ஒன்ஸ் வெஹிக்கிளோட ஸ்பீடு கம்மியானதுக்கப்புறம் எந்த ஸ்பீடுக்கு அவங்க ஸ்லோ பண்ணியிருக்காங்களோ ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு அந்த கியரை அவங்க கரெக்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணும்போதும் லெஃப்ட் ஹேண்ட் கியர் நாபில் வரும்போது ரைட் ஹேண்டை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. இதில் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து லேன் சேஞ்சிங். இந்த மாதிரி வெஹிக்கிள் எதனா க்ளோஸாக வரும்போது ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணிடக்கூடாது, ஜென்டிலாக தான் வச்சுக்கணும். பர் மினிட் 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். அதே மாதிரி மிரர் பார்க்கும்போது நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பேஸில் வராங்கன்றது நமக்கு கிளாரிட்டியாக தெரியும். நமக்கு எதனா வெஹிக்கிள் க்ளோஸாக வந்தது அப்படின்னா நம்ம சடனாக ரைட் ஆர் லெஃப்ட் திருப்பிடக்கூடாது. இப்போ ஜென்ரலாக இந்த இடத்துல இந்த மாதிரி பஸ் ஏதாவது க்ளோஸாக வரும்போது பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ், ஆல் ஆஃப் சடன் ரைட்டில் திருப்பிடுவாங்க. அப்போ ரைட்டில் அந்த டிவைடருக்கு க்ளோஸாக போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கேன். முன்னாடி அவங்க மிரர் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வர வெஹிக்கிளோடைய ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியர் சிக்னலில் நிற்கும் போது கிளச் எழுதி பிரேக்கில் கால் வச்சு தான் நிற்கணும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ரோடு வந்து இன்க்ளைண்டாக இருக்கா டிக்ளைண்டாக இருக்கா நமக்கு தெரியாது. ஸோ வெஹிக்கிள் ரோல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போ நம்ம நிப்பாட்டும் போதும் பிரேக்கில் கால் வச்சு தான் நிற்கணும். சப்போஸ் நம்ம கிளச்சை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கால் வலிச்சுது அப்படின்னா நியூட்ரலில் போட்டு பிரேக்கில் கால் வச்சுக்கலாம். சப்போஸ் பிரேக் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து முடியல அப்படின்னா நம்ம ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக பிகினர்ஸ்க்கு நம்ம அதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒய்? பிகாஸ் சடனாக க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் அவங்க பேனிக்கில் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிடும். சடன் ரிலீசிங் ஆஃப் த கிளச் ஏற்படும். அப்போ வெஹிக்கிள் வந்து திருப்பி ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது, இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் கிளச் அண்ட் பிரேக்லேயே ரெடியாக இருந்துக்கோங்க. ஒன்ஸ் ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிளோட மூணு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டேக் தி லெஃப்ட் ஆன் த பிரேக், லீவ் த கிளச் வெரி ஸ்லோலி, சைமல்டேனியஸாக ப்ரெஸ் த ஆக்சிலேட்டர். கியர் ஷிஃப்டிங் பொறுத்த மட்டும் 0 to 10 ஃபர்ஸ்ட் கியர், 10 to 20 செகண்ட், 20 to 40 தேர்டு, 40 to 60 ஃபோர்த்து, 60 to 80 ஃபிஃப்த்து. கியர் இன்க்ரீசிங் ஆர்டராக பண்ணணும். ரிடக்ஷன் பொறுத்த மட்டும் பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தகுந்தாவில் கியர் ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ரைட் லேன் அகைன் மிடில் லேன் லெஃப்ட் லேன், அகைன் லெஃப்ட் லேன் மிடில் லேன், இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆக சொல்லியிருக்கேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக ஆன் ரோடில் எக்ஸாக்டாக அப்ளை பண்ணிடுறாங்க. அது ரிசல்ட்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம வெஹிக்கிளோட ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம். நம்ம மிடில் லேனில் மூவ் பண்ணும்போது ரைட் லேனில் இருக்கிற வெஹிக்கிள் உள்ளே வரலாம், லெஃப்ட் லேனில் இருக்கிற வெஹிக்கிள் உள்ளே வரலாம். அப்படி அவங்க வரும்போது எஸ்ஆர் நோ தியரி, எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை விட்டுறோம், நோ அப்படின்னா நல்லா ஹார்ன் பண்ணி அவங்க நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். இந்த டிசிஷனை அவங்க வந்து ரொம்ப ஃபர்மாக எடுக்கணும். நம்ம நோ தியரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அவங்க பிளாக் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட மூவ்மெண்ட் வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே வராது. ஆல் ஆஃப் சடன் எதனா ஒரு வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி இருந்தால் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், எந்த ஒரு வெஹிக்கிளும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. நமக்கு எதனா வெஹிக்கிள் க்ளோஸாக வராங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட்டில் அந்த வேகனர் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்தார் ரைட்டில். ஸோ இந்த இடத்துல அவங்க ரைட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலி ஷிஃப்டிங் டு த ரைட் லேன். இப்போ நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது அது பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் சும்மா லேன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம லேன் அப்டக்கல் இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே நம்ம மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். பிகினர்ஸோட கேள்வி, சார் நான் ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் கூட இண்டிகேட் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. அட்மோஸ்ட் ரைட்லேருந்து அட்மோஸ்ட் லெஃப்ட் வந்தாலும் அட்மோஸ்ட் லெஃப்ட் லேன்லேருந்து அட்மோஸ்ட் ரைட் வந்தால் தான் இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளைஓவரில் மூவ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா, சார் நான் எந்த கியரில் போகணும் ஃப்ளைஓவரில் அப்படின்வாங்க. அது சப்வேவாக இருக்கட்டும், ஓவர் பிரிட்ஜாக இருக்கட்டும், ஹில்ஸாக இருக்கட்டும், எதாக வேணா இருக்கட்டும், நம்ம என்ன ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கியர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்பீடில் போகிறாங்க, ஃப்ரண்ட்டில் இந்த வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், ஒரு 40 கிட்ட போகிறாங்க அப்படின்னா 3rd கியர் ஒரு 4th கியர் அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஃப்ளைஓவர் ஏறலாங்கன்றதுனால நம்ம லோ கியர் மெயின்டெனன்ஸ் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஃப்ளைஓவர் கீழே இறங்கும் போது, அதாவது டவுன் ஸ்லோப்பில் இறங்கும் போது
ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடலாம். கிளச் அழுத்தக்கூடாது. கிளச்சோட ஃப்ரிக்ஷன்லேயே தான் வெஹிக்கிள் மூவ் ஆகணும். எந்த கியரில் இருக்குமோ அதே கியரை மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் நம்ம எக்ஸஸ் ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வெஹிக்கிள் நேச்சுரலாகவே ஒரு ஸ்பீட் எடுக்கும் டவுன் ஸ்லோப்புன்றதுனால. இந்த இடத்துல அவங்க ஆக்சிலேருந்து கால் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் பிரேக் மேலே கால் வச்சிருக்காங்க, பட் அவங்க ப்ரெஸ் பண்ணல. கிளச்லேருந்து கால் எடுக்க சொல்லிட்டு கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக போகும் வெஹிக்கிள். அப்படி போகக்கூடாது. அதே மாதிரி அந்த பிரிட்ஜு கீழே இறங்குற இடத்துல கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அப்போ வெஹிக்கிள் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மாதிரி யாரும் கிராசிங் இருந்தாங்கன்னா நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்டில் அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் யாரோனா சடனாக உள்ளே வருவாங்கன்றது ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்படி உள்ளே வர மாதிரி இருந்தால் SR நோ தீராக இந்த சேம் கான்செப்ட். இப்போ இந்த வென்யூ போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு முன்னாடி அப்ஸ்டக்கிள் இருந்தால் அவர் உள்ளே வருவாருன்றதை பார்க்கணும். ஸோ நம்ம லேனில் இருக்கிற அப்ஸ்டக்கிளை மட்டும் பார்க்கணும். பக்கத்து லேனில் இருக்கிற வெஹிக்கிளோடைய அப்ஸ்டக்கிள்ஸுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்டிங் த அமௌண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் பிளேஸ் அ மேஜர் ரோல். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். மெனி இன்புட்ஸ் நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். வீடியோலேயே நம்ம இவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயினி வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்புட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அவங்களோட வெஹிக்கிளில் டுவல் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிஃபோர் ஸ்டார்டிங் த டாஸ்க் இட் செல்ஃப் அவங்களுக்கு நான் எல்லா கான்செப்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ப்ராக்டிக்கலாக இப்போ ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கார் இருந்தால் உங்கள் லொக்கேஷன் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமி வெஹிக்கிளுமே வந்து கற்றுக்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். தேங்க்யூ.